ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட் மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஃபயர்பேஸ் அண்ட் ஃப்ளட்டர், ஸோ இது ரெண்டுமே எப்படி வந்து செட்டப் பண்ணுறேன்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபயர்பேஸ் அண்ட் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து க்ரெட் ஆப்ரேஷனில் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோ வந்து நீங்கள் இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி வந்து நம்ம ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர்பேஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்றது போன வீடியோவில் நான் டுட்டோரியலாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட், ஸோ இந்த ரெண்டையுமே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பில்டு அப்படின்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து இது பண்ணி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ சைஸு அண்ட் 1 MB நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நமக்கு லொக்கேஷன், ஸோ அந்த டேட்டா பேஸோட லொக்கேஷன் எங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு இது சேஞ்சஸ் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ப்ரொடக்ஷன் மோடில் வந்து இது என்னென்னா டேட்டா பேஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது அண்ட் ரைட் பண்ணுறது வந்து டினைட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து டேட்டா பேஸோட ஒரு இது எப்படி சொல்லலாம், லைக் ஒரு ஆக்ஷன்ஸ் மாதிரி, லைக் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக டேட்டாவை. ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். அண்ட் அதில் லேட்டராக வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ என்னென்னா அந்த ரூல்ஸு, செக்யூரிட்டி ரூல்ஸில் வந்து ரைட்டு வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கலெக்ஷனில் ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆட்டோ ஐடி. ஸோ இது வந்து நேம். ஓகே. அண்ட் இப்போதைக்கு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு யூசரோட கலெக்ஷன்ஸ் வந்து இதாகிடுச்சு. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே எல்லா யூசரோட இதுவும் டிஸ்பிளே ஆகும், அதாவது ஸ்டோர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்மள்கிட்ட டாக்குமெண்டேஷன், ஃபயர்பேஸோட டாக்குமெண்டேஷனே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபயர்பேஸ் ஃப்ளட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர். ஃபயர் ஸ்டோர். ஓகே. அண்ட் இதில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கானது. அண்டு இது இல்லை. ஓகே. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா க்ளவுட் ஃபயர் சொல்லி பேக்கேஜு. ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. அண்ட் இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்ம அந்த இதில் வந்து டேட்டாஸ் வந்து கெட் பண்ணுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் இதை பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் நான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னா இந்த ஃபைல் வந்து எனக்கு ஃபயர்பேஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்றது, லைக் காம்பனன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ நான் ஒரு டாட் ஃபைலில் ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதை வச்சிடுறேன். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லைக் ஒரு ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஃபைலாக வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கிளாஸ் ஃபைல் வந்து என்ன பண்ணுன்னா லைக் ஃபயர்பேஸ் ஆக்ஷன்ஸ் அந்த ரீட் அண்ட் ரைட்டு அந்த அப்டேட் டெலிட் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரியானதாக இருக்கும். ஸோ ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் அண்ட் இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் வந்து இது ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்கான ஒரு இதை எழுதிடலாம். ஸோ ஃபியூச்சர் லிஸ்ட்டு அண்டு மேப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு கமா டைனமிக். ஸோ இந்த ஒரு மெத்தடில் இந்த ஒரு டைப்பில் தான் வந்து நமக்கு டேட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸோ என்ன அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட் அந்த மேப் மெத்தடில் டேட்டா இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டா வாங்க போகிறோம் அப்படின்றனால லிஸ்ட்டு மேப் மெத்தடில் நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கெட் யூசர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசிங்க்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அந்த யூசர்ஸோட டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம எழுதிட்டுருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபயர்பேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம்னா நம்மளோட ஃபயர்பேஸுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கனெக்டிவிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கனெக்டிவிட்டி மாதிரி ஒன்று இது பண்ணி நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணுறதோ ஒரு அப்டேட் பண்ணுறதோ இந்த மாதிரியான இதெல்லாமே பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த அந்த இன்ஸ்டன்ஸை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அண்ட் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கலெக்ஷன் ரெஃபரன்ஸுன்ற இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யூசர் அப்படின்ற ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். ஸோ இதில் தான் வந்து யூசரோட கலெக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் ஒரு நிமிஷம். ஸோ ஃபைல் நேமும் வந்து சேம் இதில் இருக்குது. ஓகே. ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரி கைஸ், அந்த இது வந்து என்னென்னா நம்மளோட ஃபைல் நேமும் அதே நேம்லேயே இருக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இது வந்து எரர்ஸ் வரலாம். அதனால இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன் இதோட இதை. ஸோ இதில் வந்து ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் டாட் அண்ட் இதில் வந்து இன்ஸ்டன்ஸில் வந்து டாட் கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் தான், இதுதான் வந்து கலெக்ஷன்ஸு. ஸோ யூசர் அப்படின்றது கலெக்ஷன். ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு யூசரோட டேட்டாவும் இங்கே இருக்கும். ஸோ அதான் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன் அப்படின்றத கொடுக்குறோம். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம அந்த பாத்து ஸோ எந்த இதை நம்ம கெட் பண்ண போகிறோம் யூசர் அப்படின்றது. ஸோ இந்த யூசர் அப்படின்றத நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த யூசர் மூலியமாக நம்ம இந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த டேபிளை. ஸோ இந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணுற மூலியமாக நம்ம அதில் கெட் பண்ணுறது ரைட் பண்ணுறது இந்த எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரூல்ஸை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லேட்டராக வந்து நம்ம அப்டேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு எரர் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் அலோ ரீடு அண்ட் ரைட்டுன்னு வந்துச்சுன்னா ரைட் இஃப் ஃபால்ஸ். இது ஏன் அப்படின்னா
ரைட் வரப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு குடுத்துரு அப்படின்ற மாரி அவங்க குடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக. சிம்ப்ளி வந்து ட்ரூ அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இத பப்ளிஷ் குடுத்துர்றேன். ம். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, லைக் நம்ம டேட்டா வந்து அந்த செக்யூரிட்டி ரூல்ஸ மாத்துனதுனால நமக்கு வந்து இன்கேஸ் ஃபியூச்சர்ல டேஞ்சர்ஸ் வரலாம் அப்படின்ற மாரி சொல்லுது. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இத வந்து நம்ம தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றனால. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு நேம் வந்து குடுத்துடலாம். யூசர் நேம்ல. ஸோ நேம்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, கிரண் அப்படின்றத குடுக்குறேன். அண்ட் இதுல வந்து இன்னொரு நேம் வந்து ஒண்ணு ஆட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து அ நேம் அண்ட் இதுல வந்து ராஜு அப்படின்றத குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட 2 ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த 2யுமே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு கெட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ண போறோம். அண்ட் இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் லைக் HTTP மெத்தட்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாரி லைக் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பொதுவா இது வந்து ஸ்னாப்ஷாட் அப்படின்றது தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ மேலே நம்ம டிஃபைன் பண்ண அந்த யூசர்ல இருந்து கெட் பண்ண போறோம். யூசர் டாட் கெட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து டேட்டாபேஸ்ல உள்ள எல்லா யூசர்ஸோட டேட்டாவையுமே வந்து நமக்கு கெட் பண்ணி குடுக்கும். அண்ட் இதில ஒரே ஒரு சேஞ்ச் லைக் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி மட்டும் தான் காட்ட போறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, லைக் நம்ம இந்த CRUD ஆப்பரேஷன் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எப்படி வந்து அந்த ஃபங்ஷனாலிட்டிஸ் அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றது மட்டும் தான் ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் இத லேட்டரா வந்து நான் ஒரு இதுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றது லைக் ஒரு லேர்னிங் ஆப் அந்த மாரி ஓகேவா? ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம எப்படி வந்து இந்த Firebaseஅ பேக் எண்ட்ல யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் CRUD ஆப்பரேஷன் எப்படி அப்படின்ற கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதுல வந்து ஒரு ஃபார் லூப்ல எழுதி நான் டேட்டாவெல்லாம் வருதா அப்படின்றத செக் பண்ண போறேன். ஸோ ஏன் அப்படின்னா, லைக் இந்த ஸ்னாப்ஷாட்ல வர டேட்டாஸ் எல்லாமே வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்ல வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டேட்டா வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 டேட்டா போட்டு வச்சிருக்கோன்றனால, அந்த 2 டேட்டாவையும் வந்து நம்ம ஒரு ஃபார் மெத்தட்ல யூஸ் பண்ணி அதாவது அரே டேட்டாவா இருக்கும். ஸோ அத நம்ம வந்து ஒரு ஃபார் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அத பிரிச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர் அ டாக் இன் ஸ்னாப்ஷாட் டாட் டாக்ஸ். மேபி ஸ்னாப்ஷாட் ஓகே. இந்த இடத்துல அவைட் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு இது ஓகேவா? ஸோ அவைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவைட் யூஸ் பண்ணா தான் நமக்கு வந்து அந்த இடத்துல இப்போ ஒர்க் ஆகுது டாக்ஸு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த அவைட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால அந்த அசிங்க் அவைட் யூஸ் பண்ணா தான் நம்மளால டேட்டா வந்து கெட் பண்ற முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வந்து போடலாம். ஸோ பிரிண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ இதில் வந்து டாலர்
ஃபஸ்ட்டு வந்து doc.id அப்படின்றத போட்டுடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த ஐடியில் உள்ள டேட்டாஸ். ஸோ ரெண்டையுமே வந்து ஸோ என்ன ஐடி அண்ட் அதில் உள்ள டேட்டாஸ் என்ன அப்படின்றத நான் பிரித்து எழுத போகிறேன். ஸோ அதுக்காக அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா doc.data. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கெட் ஆப்ரேஷனுக்கான நம்ம கோடு எழுதியாச்சு. அண்ட் இந்த கோடு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆப்ரேஷன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பிரிண்டில் டேட்டா ஃபெச்சிங் ஓகே. ஓகே. அண்ட் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஆன் டேப் அந்த பட்டனில் வந்து கால் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ஒரு பட்டன் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனில் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து Firebase functions டாட் கெட் யூசர். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டனில் வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ டேட்டா ஃபெச்சிங் அப்படின்றது வந்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமில் கிரண் அண்ட் ராஜு. ஸோ இந்த 2 நேம் தான் வந்து நமக்கு இந்த டேட்டா பேஸில் இருக்க நேம்ஸு. ஸோ இந்த 2 நேம்ஸுமே வந்து நமக்கு கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ கெட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்படி தான் இருக்கும். அண்ட் இன் லைவ் ஆப்பில் நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னா இந்த டேட்டாவை மட்டும் கெட் பண்ணி டைரெக்டாக ஒரு லைக் இந்த ஃபங்க்ஷனில் இருந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக ஒரு ஆப் பில்ட் பண்ணும்போது இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ கிரியேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஃபியூச்சர் வாய்டு அண்ட் கிரியேட் யூசர். ஓகேவா? அண்ட் இதில் வந்து ஏசிங் மெத்தட் நான் போட்டு வரேன் சேம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவைட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவைட்டு அண்ட் யூசர் டாட் ஆட். ஓகேவா? ஸோ ஆட் மெத்தட் தான் வந்து நமக்கு டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த யூசருக்கு தேவையான எந்த டேட்டாவோ அது எல்லாத்தையும் இந்த இதில் ஜேசான் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து NoSQL அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஒரு ஸ்கெல்டன் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் டேட்டாஸ் ஆட் பண்ணிக்கலாம் யூசரோட இதில். ஸோ நான் இப்போதைக்கு யூசர் நேம். ஓகே. அண்ட் யூசர் நேமில் வந்து என்ன பேர் கொடுக்கலாம்? ராஜு கிரண் ஏற்கனவே இருக்குது. ஓகே. ஓகே. ராம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணது வந்து எப்போ கிரியேட் ஆனாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எப்போயுமே கிரியேட்டட் அட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ கிரியேட்டட் அட். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வர் அந்த லைக் அந்த லைப்ரரியிலே நமக்கு வந்து இது இருக்குது. லைப்ரரி யூஐலே. ஓகேவா? சாரி, ஃபயர்பேஸோட அந்த இதிலே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் டாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் என்ன பண்ணுன்னா சர்வரோட டைம் ஸ்டாம்ப் இது ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டேட்டா வந்து எப்போ அப்லோட் ஆகுதோ அப்போதைக்கு என்ன டைமோ அதை எடுத்துக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோரில் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் அந்த ஃபீல்டு வேல்யூவில் நிறைய வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஏஜ் வந்து 30 அண்ட் இமெயில் ram@gmail.com. ஓகே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து பேசிக்காக ஒரு
டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக். ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு பிரிண்ட் மெத்தடில் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து போட்டுக்கிறேன். யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம அந்த பட்டனில் இப்போ அந்த இதுக்கு பதிலாக நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் கிரியேட் யூசர். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து இது ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அண்ட் இது வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த இடத்துல மூணாவதாக ஒரு டேட்டா லைக் இங்கே இருக்குது. ஸோ 30 ஏஜ் அண்டு நம்மளுக்கு என்ன டைம், ஓகேவா, October 2025. ஸோ டைமிங் எல்லாமே வந்துச்சு. அண்ட் ram@gmail.com. ஸோ எல்லாமே நமக்கு இங்கே க்ரியேட் பண்ண எல்லாமே வந்துச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் மெத்தடு. ஸோ இந்த அப்டேட் மெத்தடில் வந்து என்ன பண்ணலான்னா லைக் மேபி இதில் வந்து இந்த இதில் நேம் மட்டும்தானே இருக்குது. ஸோ நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொடுத்த மாதிரி நம்ம இந்த இமெயில் ஏஜ் இதெல்லாமே கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். ஸோ ஃபியூச்சர் அண்ட் சேம் வாய்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் யூசர். ஓகே. அண்ட் இந்த இடத்துல ஏசிங்க்கு ஸோ மறந்துட்டேன். ஓகே, ஏசிங்க். அண்ட் இந்த இடத்துலையும் வந்து சேம் அதே தான். பட் என்னென்னா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அவைட் அண்ட் யூசர் டாட். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு இது என்னென்னா நம்ம அப்டேட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலை மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி உங்கள் டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அதை போய் அப்டேட் பண்ண முடியும். உங்கள் டேட்டா இல்லை அப்படின்னா நம்மளால் அதை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா, அதாவது எந்த டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவோட ஐடி ஆர் சம்திங், ஸோ ரெலவெண்ட் அந்த டேட்டாவோட இருக்கிறத நம்ம வந்து கொடுத்தா தான் நம்மளால் வந்து அதை எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கேட்குற என்ன அப்படின்னா அந்த டேட்டாவோட ஐடி. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல யூசர் டாட் ஐடி. ஸோ இந்த இடத்துல டாட் வச்சோடனே வந்திருக்கும். அண்ட் இந்த டாட்டு அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டாக் யூசர் டாட் டாக் டாக்குமெண்ட்டு அண்ட் உள்ளே தான் ஐடி வரும். நான் ஐடின்றதை வெளியில் மென்ஷன் பண்ணிட்டேன் ஒன்றும். யூசர் டாட் டாக்கு டாட் அண்ட் இதில் வந்து அப்டேட்டு. ஓகே, அப்டேட்டில் என்ன டேட்டா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஐடின்றது இந்த இடத்துல வரும். ஸோ இந்த டாக்குக்குள்ளே ஐடி. ஸோ இந்த ஐடிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதுதான் வந்து நமக்கான ஐடி, அந்த டேட்டாக்கான ஐடி. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் காப்பி பண்ணிட்டு ஸோ அந்த டாக்கில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இதில் அப்டேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா லைக் நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டேட்டாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நேம் வந்து எடுத்தோமா, ஸோ நேம் வந்து கிரண் அப்படின்றது இருக்கட்டும். ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை இது பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிடுவோம். ஸோ இதில் வந்து அப்டேட்டட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இது நம்ம வந்து அந்த மெயினில் அந்த பட்டனில் கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து இது வந்து அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு ஏஜ் 30. ஓகே.
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி வந்து நமக்கு கிரண் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமெயில் அண்டு கிரியேட்டட் அட் அண்ட் ஏஜ். ஸோ நம்ம அங்கே கொடுத்த எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வேணும்னா நம்ம வந்து இந்த ராஜு அப்படின்றதுக்கு கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ராஜுக்கு ஸோ இந்த ஐடியை மாற்றிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நேம் வந்து இருக்கட்டும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சேம் இவருக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவரோட பேர் ராஜு தானே. ஸோ ராஜ் அப்படின்னு சொல்லி நான் வச்சிட்றேன். அண்ட் இப்போ வந்து நான் திருப்பி ஒரு அப்டேட் மெத்தடுக்காக நான் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இது வந்து அப்டேட் ஆகுது அப்படின்றதுக்காக. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இமெயில் கிரியேட்டட் அட் அண்ட் ஏஜ் ஓகேவா 23 அப்படின்றது நமக்கு ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு மிச்சம் இருக்குது என்னென்னா டெலீட் ஆப்ரேஷன். ஸோ இந்த டெலீட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த ஐடியை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ வாய்ட் அண்டு டெலீட் யூசர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங் மெத்தட் போட்டுக்கிறேன். அண்ட் இதில் வந்து அவைட் யூசர் டாட் டாக். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது வந்து ராஜ் அந்த ஒரு இது ஓகேவா. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டாட் டெலீட்டு அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆப்ரேஷனுக்கான கோடும் வந்து இப்போ எழுதியாச்சு. அண்ட் நம்ம இங்கே வந்து டெலீட் யூசர் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிக்குவோம். ஸோ டெலீட் யூசர் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பட்டன் டெலீட் பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த ராஜு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நமக்கு டெலீட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு 2 டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ ராஜுவோட டேட்டா வந்து டெலீட் ஆயிடுச்சு. அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் பார்த்துருக்கோம். தென் லேட்டராக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மெத்தட் மூலயமா லைக் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் வைஸ் எப்படி வந்து நம்ம ஃபயர்பேஸ் கனெக்ட் பண்ணி ஃபயர்பேஸில் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறது அண்ட் டிஸ்பிளே பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அந்த ஃபயர்பேஸோட கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் ஃப்ளட்டர்லேயோ ஆப் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.